அனைவருக்கும் வணக்கம். இப்போ தென்னை மரத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளைப்பூச்சியை குறைப்பதற்கு இப்போ விவசாயிகள் வந்து ஒட்டுண்ணியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து தாளவாடியில் இருக்கக்கூடிய விவசாயி திரு தேவராஜ் அவர்கள் வந்து ஒட்டுண்ணியை பயன்படுத்தியிருக்கிறாரு. நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட வந்து ஒரு சிறிய நேர்காணலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. நன்றி. இப்போ வந்து இது வாங்கிட்டு வந்தது கோயம்புத்தூர் அக்ரி காலேஜ்லிங்க. சரிங்க. இது மொட்டோடு இருந்தது பேப்பரு. சரி சரி. ஒரு லென்த்து பேப்பர் கொடுக்குறாங்க, அதில் மொட்டு பூரா மொட்டாக இருந்தது. ஓகே ஓகே. அது கொண்டு வந்து கட் பண்ணி ஒரு 10 மரத்துக்கு ஒன்று. சரிங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரே இதில் 10 மரத்துக்கு ஒவ்வொரு இது. ஓகே ஓகே. கட்டி வச்சதில் இருந்த மொட்டெல்லாம் இப்போ குஞ்சு பறிச்சு போயிடுச்சு. ஓ. இப்போ வந்து குறைஞ்சபட்சம் இப்போ நம்மளுக்கு ஒரு 100%லேருந்து இப்போ எல்லாமே முடிஞ்சு ஒரு 20% இருக்குதுங்க இன்னும். ஓ, அதாவது இது வந்து இது வெள்ளைப்பூச்சிக்கிங்களா? வெள்ளைப்பூச்சிக்காக. ஓ சரி சரி சரி. அதனால இந்த ஒட்டுண்ணி ஒன்று கொடுத்தாங்க. இது எங்கே வாங்கினீங்க? இது கோயம்புத்தூர் அக்ரி காலேஜ்லிங்க. ஓ, இது என்ன விலை வருதுங்க? இது வந்து ஒரு பேப்பர் கம்மியாக தான் வந்தது. தாசியல் ஒன்றும் விலை இல்லைங்க. ஓ சரி சரி சரி. கொண்டு வந்து இந்த மாதிரி ஆனால் மேலே பார்த்து தான் வைக்கணும். ஓ, இப்படி வந்து இந்த மேலே இதை பார்த்து தான் வைக்கணும். இப்படி கீழே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. இப்படி மேலே பார்த்து இப்படி கட் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஓலை பிடிச்சி கட்டி இந்த ஓலைக்கு அடியில் மேலே இப்படி பார்க்கணும். ஓ, மேலே பார்க்கணும். மேலே பார்க்கணும். அப்படி வச்சுட்டோம்னா இது குஞ்சு பறிச்சு இப்போ சுத்தமாக இல்லைங்க, முட்டை இல்லை, சுத்தமாக இதாகிடுச்சு. ஓ, அதாவது இது வந்து குஞ்சு பொறிச்சு அந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் சாப்பிட்றதுங்க அப்படி தானே? ஆமாங்க. ஓஹோ. இப்போ வந்து இல்லை, இப்போ வெள்ளைப்பூச்சி இல்லை, ஜாஸ்தி. ஓஹோ. ஏகப்பட்ட பூச்சி இருந்தது பாரு எப்படி இருக்குன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு கரெக்ட். அதனால பூராமே இது க்ளீனான மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஒரு அளவுக்கு. ஓ சரி சரி சரிங்க. அப்போ இது எத்தனை நாளில் இது வச்சு எத்தனை நாள் வச்சுங்க? இது இப்போ வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு. ஓஹோஹோ சரி சரிங்க. இது மறுபடியும் வைக்கணுங்களா இல்லை எப்படி? இல்லை ஒன்றும் சொல்லிங்க, இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால நான் பேசாம விட்டுருக்கேன். இன்னொரு ப்ராடக்ட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி சரி சரி. அது வந்து அக்ரோ இதில் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் அது எப்படி வைக்கிறதுன்னு இன்னும் அந்த மருந்து கடைக்காரர் நம்மளுக்கு சொல்லி. ஓ சொல்ல. அது சொன்னாருன்னா அப்போ இந்த ஒட்டுண்ணி வந்து உங்களை பொறுத்து வேலை செய்யுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குற பேப்பர் தான் நல்லா இருக்குது. அது இப்போ இது கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்களா? ஆமாங்க. ஒரு நாள் வெளியே வச்ச மாதிரி ஒரு நாள் வைக்கலாங்க. சரி சரி. 2வது நாளாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஓ, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஆமாங்க. அங்கேயே உங்களுக்கு அக்ரி காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ கொண்டு வரும்போதுங்க அங்கேருந்து கொண்டு வரும். அதுதான் ஒரு நாள் கொண்டு வந்து வச்சிருவோம்.